செய்திக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 27 அதிகாரம் அதில் 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 27 அதிகாரம் 2 வசனம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை குறித்து இங்கே சொல்லுகிறதை வாசிக்க முடியும். தொடர்ந்து ஒரு சில வாரமாக தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்ததான அனுபவங்களை குறித்து தியானிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்து கொண்டு வருகிறார். தாவீதுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டதற்கு அநேக அனுபவங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவன் விரும்புகிறதான, தேவனுக்கு பிரியமான அநேக அனுபவங்களும் அவனுடைய விசுவாசமும் அவனை தேவன் எவ்வளவாய் பற்றி கொண்டு இருந்தான் என்று சொல்லி அந்த தன்மையும் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே எல்லா காரியமும் ஜெயமாக இருந்தது. இந்த 27 சங்கீதத்தில் தாவீது பாடும் பொழுது, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அதை சொல்லிவிட்டு பாருங்க, இந்த அனுபவத்தை முடிக்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஜெயத்தை குறித்து இங்கே தாவீது சொல்லுகிறதை வாசிக்க முடியும். கடந்த நாளிலே நாம் தியானித்தோம், கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தத்திற்கு செல்லும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது என்பதை தாவீது அறிந்திருந்தபடினாலே அங்கே தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார், ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். இங்கேயும் பாருங்க, வேறு விதமான ஒரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது வேறு விதமான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். இங்கே பிரச்சனை பாருங்க, அதை காட்டிலும் ஒரு மோசமான ஒரு பிரச்சனை. என்னவென்று சொன்னால், முதலாவது ஒரு எதிராளி யார் என்று தெரியும். ஒரு கோலியாத் முன்பதாக நிற்கிறான். ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்படியாக ஒரு கோலியாத் போன்றதான பிரச்சனை தாவீதுக்கு முன்பதாக நிற்கிறது. ஆனால் இங்க பாருங்க, தன்னுடைய மாம்சத்தை பட்சிக்கும்படியான பொல்லாத மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் கடந்து வருகிறார்கள். ஆனாலும் அதிலே அவன் நம்பிக்கையாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அவர் என் பலமா இருக்கிறார் என்று சொல்லி அதிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினாலே தாவீது அடைந்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, அவர்கள் எல்லாம் பட்சிக்கும்படியாய் வந்தாலும் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை இங்கே வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பட்சிக்கிறதான மனிதர்கள், ஹல்லேலூயா, சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்கிறவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பட்சிக்கிறதான மனிதர்கள். இந்த பட்சிக்கிறது என்று சொல்லும் பொழுது பாருங்க, அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு மிருகத்தனமான ஒரு காரியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு மிருகம் தான் பட்சிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. நம்மலாம் சாப்பிடுவோம். மிருகம் என்ன பண்ணுன்னா, காட்டில் இருக்கிறதான மிருகங்கள்லாம் பார்க்கும் பொழுது, மற்ற விலங்குகளை பார்க்கும் பொழுது அது எப்படியாகிலும் பட்சிக்கும்படியாய் பட்சிக்கிறதான மிருகங்களாய் இருக்கிறது. ஆகினாலே இந்த சத்துரு பாருங்க, இந்த பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது, சத்துரு என்று சொல்லும் பொழுது அவன் கோலியாத்தை போல அல்ல. இது ஒரு வேறு விதமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பட்சிக்கிறதான மனிதர்கள். இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக நேரங்களை பார்க்கும் பொழுது, அநேக மனிதர்களை, அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது, இவங்கெல்லாம் மனுஷங்களா, இப்படி பண்றாங்களே, இவங்கெல்லாம் மனுஷங்கள் தானா, இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க, இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு அநேக நேரங்களில் அநேக மனிதர்கள் செய்கிறதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா, எப்படி இவங்களுக்கு மனது வருது, ஒரு மிருகத்தை போல நடந்து கொள்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எவ்வளவோ நன்மைகளை செய்தாலும் மற்ற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான காரியம் ஒரு மிருகத்தனமா இருக்கும். எதற்குமே தெரியாம, என்ன காரணமும் இல்லாம, எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாம நம்மை நெருக்குகிறதான சில நேரங்களில் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. அது ஒருவேளை மனிதர்கள் மூலமா இருக்கலாம், அநேக காரியங்கள் மூலமா இருக்கலாம். ஆனால் மிருகத்தனமாய் நடக்கிறதான ஒரு காரியங்கள். ஹல்லேலூயா. அதே ஒரு அனுபவம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை, யாருக்கு விரோதமாகவும் காரியமும் செய்யவில்லை. ஆனால் பொல்லாத மனிதர்கள் அவர்களை நெருக்கையிலே அவங்க பட்சிக்கிறவர்களாய் கடந்து வர்றாங்க. பட்சிக்கிற மிருகத்தை போல ஒரு மிருக சுபாவத்தை உடையவர்களாய் கடந்து வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே குறித்து சொல்லும் பொழுது, அந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த காரியங்களை சொல்லும் பொழுது மனிதர்கள், ஜனங்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய்
பட்சிக்கிறவர்களாய் மாறி போவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சுபாவ அன்பு இல்லை. இந்த சுபாவ அன்பு தான் பாருங்க மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இரக்க குணம், ஒரு புரிந்து கொள்ளுகிறதான தன்மை, ஒரு சிந்திக்கிறதான தன்மை தான் பாருங்க மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். ஆனால் இந்த கடைசி காலத்திலே அந்த சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் மனிதர்கள் மாறி போவார் என்று சொன்னால் மனிதர்களுடைய இயல்பு ஒரு மிருகத்தை போல மாறி போகிறது. ஒரு பட்சிக்கிற மிருகத்தை போல, பட்சிக்கிற மிருகத்தை போல எதுவுமே செய்யாம, ஒன்றுமே செய்யல. அநேக நேரங்கள் அந்த அனுபவம் இருக்கலாம். எதுவுமே நான் செய்யல, அவங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்யல, ஆனால் இவ்வளவு தீமை என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறாங்களே, இவ்வளவு பொல்லாப்பு என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி சில நேரங்களில் நாம் அங்கலாய்க்கலாம். அதே போல அனுபவம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. பட்சிக்கிற மனிதர்கள் என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. தாவீது ஒண்ணுமே செய்யல, அவர்களே இடறி விழுந்தார்கள். ஏன் இந்த கடைசி காலத்திலே மனிதருடைய தன்மை இப்படியாய் மாறுகிறது? ஏன் பட்சிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள்? ஏன் பிரச்சனை போராட்டங்களை எதுவுமே செய்யாத பொழுது நெருக்கி வருகிறார் என்று சொன்னால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை என்று சொல்லி அப்பத்தை பட்சிக்கிறது போல இங்கே மற்ற ஜனங்களை விரோதமாக செய்கிறதான காரியம் இந்த கடைசி காலத்திலே பார்க்கும் பொழுது பாருங்க, அப்பத்தை பட்சிக்கிறது போல மிருகத்தனமாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சொல்லும் பொழுது அப்பத்தை பட்சிக்கிறது போல ஜனங்களை பட்சிக்கிறார்களே என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது வேதனையோடு கூட சொல்லுகிறதை வாசிக்க முடியும். அக்கிரமக்காரரில் ஒருவருக்கும் அறிவில்லையோ என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். இதே காரியத்தை தான் சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. மீண்டுமாக தாவீது சொல்லுகிறதான காரியம் பாருங்க, அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே என்று சொல்லி பாருங்க. இந்த பிரச்சனை இந்த கோலியாத்தை தாண்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அப்பத்தை பட்சிக்கிறது போல நம்மை பட்சிக்கும்படியாக, நம்ம இடத்துல இருக்கிறதான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படியாக, ஒண்ணுமே செய்யாமல் இருந்தாலும் போருங்க, இந்த அப்பமான ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் அதை பட்சிக்கிறதான மனிதர்கள் அநேக நேரங்களில் நம்மை நெருக்கக்கூடும், அநேக நேரங்களை நெருக்கக்கூடும். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது அவர்களுக்கு அறிவில்லையா என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை காண முடியும். ஏனென்று சொன்னால் பாருங்க, இவர்கள் பட்சிக்கிறதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் மற்ற ஜனங்களுக்கு விரோதமாக மிருகத்தனமாக நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, அவர்களுக்கு அறிவில்லை. என்ன அறிவில்லை என்று சொன்னால், தேவனை குறித்ததான அறிவு இல்லாதபடினாலே, தங்களை உண்டாக்கினதான தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடினாலே, அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாதபடினாலே பாருங்க, அவர்கள் மிருகத்தனமாய் நடந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஒரு கூட்ட ஜனம் சுபாவ அன்பில்லாதவர்களாய் மாறி போவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, தேவனை குறித்ததான அறிதல் அவர்களுக்கு இல்லாதபடினாலே மனிதர்களுடைய சுபாவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் ஏனென்று சொல்லி கேள்வி கேட்கலாம். நான் எதுவுமே செய்யல, எந்த ஒரு காரியத்தை செய்யல, தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். இன்றைக்கு பிசாசு பாருங்க தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய மூணார் பகுதியிலே பரவாயில்ல, ஆனால் வேற மாநிலங்களில் செல்லும் பொழுதெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முடியாது, தேவனுடைய வசனத்தை சொல்ல முடியாது. இன்னைக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்ல அநேக வீடியோக்களை பார்க்கும் பொழுது ட்ராக்ஸ் கொடுக்கிறதான எத்தனை பேரை மிருகத்தனமாக மற்ற மனிதர்கள் நடத்துகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதான மனிதர்களை எவ்வளவு பேர் மிருகத்தனமாய் நடத்துகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் பட்சிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க, பட்சித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனை குறித்து அறியாதபடினாலே, தேவனுடைய அன்பை அறியாதபடினாலே, எவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்பதை அறியாதபடினாலே, உண்மையான அன்பை அவர் அறிந்து கொள்ளாதபடினாலே உண்மையான அன்பு அவருடையக்குள்ளாக இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. உண்மையான அன்பை அறியவில்லை. உண்மையான அன்பை விளங்க பண்ணும்படியாக தேவன் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஆனால் உண்மையான அன்பை அறியாதபடினாலே பாருங்க, அவர்களுக்குள்ளாக சுபாவ அன்பு கிடையாது. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக சுபாவ அன்பு கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்ததான நோக்கம் எதுவென்று சொன்னால் பாருங்க,
இந்த அன்பை அறிவிக்கும்படியாக, இந்த அன்பை விளங்க பண்ணும்படியாக. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் எதையுமே செய்யவில்லை, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டான். ஆனால் சத்துருவோ ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரணமும் இல்லாம, எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாம அவனை பட்சித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் பாருங்க, இந்த கடைசி காலத்திலே அப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து தீரும். ஹல்லேலூயா. கடைசி காலத்திலே ஒருவேளை ஏனென்று சொல்லி தெரியாது, எதற்கு இவ்வளவு போராட்டங்கள், எதற்கு மற்ற மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நெருக்கத்தை கொண்டு வர்றாங்க. என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, நான் வேலை செய்கிறதான இடங்களிலே, நான் வியாபாரம் செய்கிறதான இடங்களிலே, நான் வாகனம் ஓட்டுகிறதான இடங்களிலே, ஏன் மற்ற ஜனங்கள் கொஞ்சமே யோசிக்காம, கொஞ்சம் கூட ஒரு அன்பு இல்லாம, ஒரு இரக்கம் இல்லாம மிருகத்தை போல நெருக்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்க, நீங்களும் நானும் அறிந்து கொண்டதான தேவனுடைய அன்பை அவர்கள் அறியாதபடினாலே. ஹல்லேலூயா. ஆகினால தான் சொல்ற சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு அறிவில்லையா, என்னுடைய ஜனங்களை அப்பத்தை பட்சிப்பது போல பட்சிக்கிறார்களே. ஹல்லேலூயா. பட்சிக்கிறார்களே, அவர் அறியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சங்கீதம் 79 சங்கீதம் 6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 79 6 வசனத்திலிருந்து வாசிங்க. உம்மை அறியாத ஜாதிகள் மேலும், உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். அல்லேலூயா. அவர்கள் யாக்கோபை பட்சித்து, யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை பட்சித்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பாழாக்கினார்களே என்று சொல்லி பாருங்க. அதுதான் இந்த கடைசி காலத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதான ஜனங்களுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் மிருகத்தை போல பட்சிக்கிறதான ஒரு கூட்டம். அது மாத்திரமல்ல, அவர்கள் இருக்கிறதான குடியிருப்பு தேவனுடைய ஆலயத்தையும் கெடுத்து போடுகிறதான ஒரு கூட்டம். காரணம் என்னவென்று சொன்னால், உம்மை அறியாத ஜாதிகள். அல்லேலூயா. அவரை அறியாத ஜனங்கள், அவரை அறியாத ஜாதிகள் பாருங்க இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி இங்கே ஆசாப் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆசாப் சொல்லுகிறதான காரியம். ஆனால் தாவீது சொல்லும் பொழுதோ பாருங்க, இந்த பொல்லாத மனுஷர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர்களே இடறி விழுந்தாங்க. அவர்கள் தேவனுடைய ஜனத்தை பட்சிப்பதற்கான காரணம், அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை. அவர் எவ்வளவாய் அன்பு நிறைந்தவர், எவ்வளவாய் அன்பு நிறைந்தவர் என்பதை அறிந்து கொள்ளாதபடினாலே அவர்களுக்குள்ளாக சுபாவ அன்பு இல்லை. ஆனால் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, அவர்கள் அறியாமலே செய்து கொண்டிருக்கிறாங்க, தேவனை அறியாதபடினாலே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அங்க ஜெயம், தாவீது பெற்றதான ஒரு ஜெயத்தை இன்றைக்கு சபை பெற்றுக்கொள்ளாததற்கான காரணம், இன்றைக்கு சபை அநேக நேரங்களில் பட்சிக்கிற மனிதர்களுக்கு விழுந்து போவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, சபை அறிந்தும் அறியாமலே வாழுகிறபடினாலே இன்றைக்கு சபையும் மற்றவர்களை பட்சிக்கிறதான காரியம். அல்லேலூயா. அவர்களுக்கும் சபைக்கும் இன்னைக்கு வித்தியாசமே கிடையாத ஒரு நிலைமை. மற்ற ஜனங்கள் தேவனை அறியாததினாலே தேவனுடைய பிள்ளைகளை பட்சிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சபையோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமோ பாருங்க, தேவனை அறிந்திருந்தும் பாருங்க இன்னும் மற்ற ஜனங்களை நாம் பட்சிக்கிறபடினாலே, இன்னும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நாம் பட்சிக்கிறபடினாலே, இன்னும் மிருகத்தனமான சுபாவம் இன்னும் சபைக்குள்ளா இருக்கிறபடினாலே பாருங்க இன்றைக்கு தேவன் பலமாய் கிரியை செய்ய முடியவில்லை. அதனால வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. 5 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம். எரேமியா 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. எரேமியா 4 அதிகாரம் 22 வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ
அவர்கள் அறிவில்லாதவர்கள். அல்லேலூயா. இங்கே சங்கீதத்தில் சொல்லும் பொழுது மற்ற ஜனங்கள், தேவனை அறியாத ஜாதிகள் எங்களை பட்சிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எரேமியாவில் சொல்லும் பொழுது பாருங்க, தேவன் சொல்லுகிறதான காரியம், என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. எதற்கு அவர்களுக்கு அறிவு இருக்குது என்று சொன்னால் பாருங்க, பொல்லாப்பு செய்ய, தீமை செய்ய அவர்கள் அறிவாளியா இருக்கிறாங்க, ஆனால் நன்மை செய்வதற்கோ அவர்கள் அறிவில்லாதவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ரெண்டு வித்தியாசமான காரியம். ஒன்று, தேவனை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு பட்சிக்கிற மனிதர்களாய் மாறி போறாங்க. தேவனை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பட்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பெரிய வித்தியாசம் கிடையாது. தேவனை அறிந்ததான ஜனங்களும் இன்றைக்கு மற்றவர்களை பட்சிக்கிறதான அதே நிலைமை தான். அவர்கள் அறிவில்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க. ஒன்றத்திற்கு மாத்திரம் அறிவு இருக்கிறது, என்ன தீமை செய்வதற்கு, பொல்லாப்பு செய்வதற்கு, மற்றொரு காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு உடனடியாக பதில் செய்வதற்கெல்லாம் இன்றைக்கு ஜனங்களுக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் நன்மை செய்வதற்கோ அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகையினாலே இப்படியாக இந்த அறிவில்லாத ஜனங்களும் என்னதான் செய்கிறார் என்று சொன்னால், உணர்வே இல்லாம மிருகத்தை போல மற்ற ஜனங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான அறிவில்லாத ஜனங்களும் பாருங்க, உணர்வில்லாமல் மிருகத்தை போல பட்சிக்கிறதான காரியத்தை தான் இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் சங்கீதம் 94 அதிகாரம் 8 வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 94 அதிகாரம் 8 வசனம். ஜனத்தின் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கும் பொழுது, ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள் என்று சொல்லி தேவனுடைய ஜனத்திலே மிருக குணம் உள்ளதான பிள்ளைகளை நோக்கி இங்கே தாவீது சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். மிருக உள்ள ஜனங்களை எப்பொழுது உணர்வடைவீர்கள் என்று சொல்லி பாருங்க, அங்கே ஜனங்களுக்கு உணர்வில்லை என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லும் பொழுது காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களும் அதே சுபாவத்தை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய சபையிலும் உணர்வில்லாத ஒரு நிலைமை. ஜனத்திலே உணர்வில்லாத ஜனங்கள், மிருக குணம் உள்ளவர்களை உணர்வடையுங்கள் என்று சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு சபையிலும் அப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறபடினாலே பாருங்க, ஒரு ஜனங்கள் அறியாமையினாலே, தேவனுடைய அன்பை அறியாதபடினாலே அவர்கள் மிருகத்தை போல நடந்து கொள்றாங்க. ஆனால் அதை காட்டிலும் சரியாக தேவனுடைய அன்பை அறிந்ததான ஜனங்களும் பாருங்க, இன்றைக்கு உணர்வில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் தான் பாருங்க, இன்றைக்கு ஒருவரை ஒருவர் இன்றைக்கு சபையிலும் பட்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காரியம் கிடைத்தால் போதும், மற்றவர்களுக்கு விரோதமாய் ஏதாகிலும் ஒரு மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசிவிட்டால் போதும், ஏதாகிலும் காரியங்களை சொல்லிவிட்டால் போதும், அதற்கு நேர் எதிராக ஏதாகிலும் காரியங்களை செய்ய வேண்டும், அவர்கள் எப்படியாகிலும் பட்சிக்க வேண்டும், விழப்பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சபையிலும் உணர்வில்லாத ஒரு கூட்டம் காணப்படுகிறபடினால் தான் பாருங்க, இன்றைக்கு தாவீது பெற்றதான அந்த ஒரு பெரிய ஜெயத்தை இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் பெற முடியவில்லை. அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்ததான பொல்லாத மனிதர்கள் மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சபை தேவனை அறிந்ததான பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான மற்ற மனிதருக்கு முன்பதாக அநேக நேரங்களிலே வேதனையான காரியம் நாம் தோற்று போகிறோம், அநேக நேரங்களில் பலனற்று போகிறோம், அநேக நேரங்களில் பட்சிக்கப்பட்டு போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடினாலே, அவனும் அறியாமையினாலே மிருக குணத்தை போல நடந்து கொள்ளுகிறான். இன்றைக்கு தேவனுடைய அன்பை அறிந்ததான நாமும் கூட எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம, எந்த ஒரு காரியமும் இல்லாம நாமும் கூட நம்மைக்கு சிறுமைப்பட்டவர்களை இன்னும் பட்சிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே பாருங்க, தேவன் நம்மத்திலே கிரியை செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மத்திலே ஜெயத்தை கொடுக்க முடியவில்லை. ஆகையினால் தான் மீகா 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மீகா 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவருடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரித்து கொண்டு அவர்கள் எறும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாக, இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும்
அவைகளை துண்டிக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க. இங்கே ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் அதிபதிகளே என்று சொல்லி பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதான தலைவர்களையும் போதகரையும் குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, அவர்களுக்கும் பாருங்க விசுவாசிகள் மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு நடத்துகிறதானவர்களும் பாருங்க இப்படியாய் பட்சிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே பாருங்க அவர்களுக்குள்ளாகவும் மிருக குணமான காரியம் காணப்படுகிறது. ஒரு மிருகத்தை போல சதையை தின்று அவர்கள் மேலே பாருங்க தோலை உரித்து எலும்புகளை முறித்து ஒரு மிருக சுபாவமான காரியம் காணப்படுகிறது. தொடர்ந்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார் என்று சொல்லி தேவன் மறு உத்தரவு கொடுக்காததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, ஒன்று மற்ற ஜனங்கள் அறியாமலே மிருகத்தை போல நடக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளும் பாருங்க அறிந்திருந்தாலும் தீமை செய்வதற்கு அறிவாளிகள், ஆனால் நன்மை செய்வதற்கு அறிவில்லாமல் இருக்கிறது. மிருகத்தை போல உணர்வில்லாமல் காணப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே சபையிலே மூப்பர்களும் தலைவர்களும் பாருங்க அவர்களுக்கும் இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறபடினாலே பாருங்க தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போகிறார். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது கிடையாது. தாவீது பெற்றதான அந்த ஜெயத்தை இன்றைக்கு சபை பெற்றுக்கொள்ளாததற்கான காரணம், அநேக சபை மற்ற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது இடறி போவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க மற்ற ஜனங்களுக்கும் சபைக்கும் இன்றைக்கு வித்தியாசம் கிடையாது. அவர்களும் மிருக குணம் போல இருக்கிறாங்க, இவர்களும் மிருக குணம் போல இருக்கிறாங்க. தொடர்ந்து 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று 5ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லுதக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும், தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் என்று சொல்லி இங்கே பாருங்க, இங்கே தீர்க்கதரிசிகளை குறித்து தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிறதான ஒரு கூட்டத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சுபாவம் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால் பட்சிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. சமாதானம் என்று சொல்லி அநேக தீமையான காரியங்களை சொல்லி பாருங்க, சமாதானம் சமாதானம் சொல்கிறதான காரியங்கள்லாம் ஆசீர்வாதம் சமாதானம். ஆனால் இன்றைக்கு உண்மையாக தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உண்மையாக எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி காரியங்களை அறிவிக்காம சமாதானம் என்று சொல்லி பாருங்க நன்மையான காரியங்களை மாத்திரம் கர்த்தர் இப்படி செய்வார் அப்படி செய்வார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய சுபாவம் எப்படியா இருக்குது என்று சொன்னால் பட்சிக்கிறவர்களை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. பட்சிக்கிறவர்களை போல இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜனங்கள் பட்சிக்கப்படுறாங்க. ஜனங்களுக்குள்ளாக தேவனை அறிந்ததான ஜனங்களுக்குள்ளாக சுபாவ அன்பில்லை, தங்களோடு கூட இருக்கிறவரை நேசிக்க முடியவில்லை. தங்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் பதிலுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சில நேரங்களில் பொறாமையினாலும் எரிச்சலினாலும் அநேக காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிறதான காரியம் ஒன்று இருக்கிறது. அது மிருக சுபாவத்தை காண்பிக்கிறது. இன்னொன்று பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லாமல் சமாதானம் என்று சொல்லி பாருங்க அவர்களை பட்சிக்கிறதான ஆதாயத்திற்காக பட்சிக்கிறதான சபையுடைய மூப்பர்கள் தலைவர்கள் தீர்க்கதரிசிகளை குறித்தும் சொல்லும் பொழுது அவர்களும் மிருக சுபாவமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி மற்ற மனிதர்களைப் போல தேவனை அறியாத ஜனங்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, தேவனை அறிந்ததான ஜனங்களும் இன்றைக்கு மிருக சுபாவமாக இருக்கிறபடினாலே பாருங்க ரெண்டுத்திற்குமே வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளாததற்கான காரணம், அநேக ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம், நாங்கள் அங்கே போகிறோம் நீங்கள் அங்கே போகிறீங்க, ஆனால் குணாதிசயத்திலே எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நான் மிருகத்தை போல ஒரு காரியத்தை செய்தனா சபையும் அதே காரியங்களை தான் செய்கிறது. நான் மிருகத்தை போல ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கும் விரோதமாய் செய்வேன் என்று சொன்னால் அவனோடு கூட சேர்ந்து கொண்டு இன்றைக்கு சபை விசுவாசிகளும் போதகர்களும் ஊழியர்களும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். நான் உலக ஆதாயத்துக்காக பணத்திற்காக பொருளுக்காக நான் மற்ற மனிதர்களை வேட்டையாடுவேன் என்று சொன்னால் இன்றைக்கு சபை ஊழியங்களும் உலக ஆதாயங்களுக்காக மற்ற உலகத்தினுடைய காரியங்களுக்காக மற்றவர்களை வேட்டையாடுகிறதான ஒரு மிருக சுபாவமாக இருக்கிறபடினாலே பாருங்க ரெண்டு பேரும் பட்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் மிருக சுபாவமாக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் மிருக குணம் உள்ளபடினாலே பாருங்க தேவன் ஜெயத்தை சபைக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது.
முடியவில்லை. தேவனை நம்பி இருக்கிறதான ஜனங்களுக்கு இன்றைக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ளாததற்கான காரணம் இன்றைக்கு நம்முடைய சுபாவம் மற்றவர்களை போல மாறவில்லை. இன்னைக்கு உலக மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் காரியங்களை சொல்லலாம். இன்னைக்கு யூடியூப்லாம் வீடியோலாம் பார்க்கும்பொழுது சில நேரங்களில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் எதிராக சொல்லுவார் என்று சொன்னால் பாருங்க, உலக மனுஷர் சொல்றதான காரியம், இதான் உங்க தேவன் கற்றுக் கொடுக்கிறதா, அல்லேலூயா, இதான் உங்க தேவன் கற்றுக் கொடுக்கிறதா, இதான் சொல்லிக் கொடுத்தார், இதான் உங்க வேசனம் சொல்லிக் கொடுக்கிறதா. அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் தவறாக ஒரு வார்த்தையை நீங்கள் எதிர்த்து பேசி பாருங்க, மற்ற மனுஷர்கள் சொல்றதான காரியம், இதைத்தான் பேச உங்க பதம் போதிக்கிறதா, இதான் கற்றுக் கொடுக்கிறதா, அல்லேலூயா, இதைத்தான் போதிக்கிறீங்களா, இதற்காக தான் தேவனை கும்பிடுறீங்களா, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை அல்லவோ காட்ட சொன்னார், ஆனால் இப்படி பதிலுக்கு விரோதமாக செய்கிறீர்கள் என்று சொல்லி மற்ற மனுஷர்கள் பாருங்க இதைத்தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போகலாம், அவங்க என்ன காரியங்களை வேணா தீமையா செய்யலாம், அவருடைய குணாதிசயங்கள் ஒருவேளை மற்ற மனிதர்களை பட்சிக்கிறலாய் காணப்படலாம். ஆனால் ஒருவேளை நம்முடைய சுபாவம் அப்படியா இருக்கும் என்று சொன்னால் பாருங்க, மற்ற மனிதர்கள் சொல்கிறதான காரியம், அல்லேலூயா, நாங்கள் அறியாமலே செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் வசனத்தை கேட்டு இப்படி நடக்கிறீ, அல்லேலூயா, வேத்தை தூக்கிட்டு நடக்கிற, ஆனால் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறியே, உன்னுடைய குணம் எப்படியா இருக்கிறதே, உன்னாலே மற்ற மனிதரை நேசிக்க முடியவில்லையே, மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக இவ்வளவு காரியங்களை செய்கிறையே, இவ்வளவு பொய் சாட்சி சொல்றியே, இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறையே, காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, அந்த மனுஷனுக்கும் அறியாமல் செய்கிறதான அந்த மிருகத்திற்கும் அறிந்து செய்கிறதான அந்த மிருகத்திற்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறபடினாலே ரெண்டுமே பட்சிக்கிறதா இருக்கிறது. அவன் நம்ம பட்சிக்கிறான், ஆனால் நம்ம பாருங்க இன்றைக்கு மற்றவர்களை பட்சிக்கிறோம். மற்ற ஜனங்கள் இன்னைக்கு வேடிக்கையா இருக்கும், சில காரியங்களை பார்க்கும் பொழுது, அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது வேடிக்கையா இருக்கும். ஒரு கூட்டத்தார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்வாங்க, ஆனால் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க மற்ற ஊழியங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதான காரியம், அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணாரு, அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறதான காரியம் சரியில்லை, அவருடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு பாருங்க மற்றவர்களை குறை சாட்டுகிறதான ஒரு காரியம். மற்ற ஜனங்கள் அல்ல, இன்றைக்கு சபையிலே இருக்கிறதான விசுவாசிகளே மற்றவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதான காரியம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பாருங்க, பட்சிக்கிற சுபாவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, பட்சிக்கிற சுபாவம். மற்ற மனிதர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம். தேவன் யுத்தம் பண்ணுகிறதான தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபைக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, விசுவாசி விரோதமாக எழும்பும் பொழுது, ஊழியருக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, அந்த குணாதிசயத்தை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? அதுவும் பட்சிக்கிறதான குணாதிசயமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியவில்லை, தேவனுடைய ஊழியம் நிலைநிற்க முடியவில்லை. பிசாசு நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்திய தேசத்திலே அநேக நேரங்களில் நாம் இடறி போவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களை, நம்மோடு கூட இருக்கிறவர்களை பட்சிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக, நம்மோடு கூட இருக்கிறவர்களை குறித்து நாமே குறை சொல்லும்படியாக பாருங்க அநேக காரியங்கள், அநேக வீடியோகள் இன்னைக்கு அநேக எல்லாருடைய கைகளில் மொபைல் இருக்குது. சில வீடியோக்களை மற்ற ஊழியர்கள் இன்னொரு ஊழியர்களை குறித்து குறை சொல்லும் பொழுது அதற்கு கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை போய் வாசி பார்க்கும் பொழுது மூன்றாவது ஒரு மனுஷன் வந்து சொல்லுவான், தேவனை அறியாத ஒரு மனுஷன் சொல்லுவான், பாருங்க இவங்களே இப்படி அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, இவங்களே இவங்களை அடிச்சிட்டு கிடக்கிறாங்க, இவங்களே இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி என்று சொல்லி எப்படி தேவனுடைய அன்பை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, அங்கே தேவனுடைய மற்ற ஜனங்கள், அறியாத ஜனங்கள் வந்து பாருங்க அதை பார்த்து தேவனை தூஷிக்கிறதான காரியம் இந்த கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாருங்க, பட்சிக்கிறவர்கள் மற்ற மனிதர்கள் அல்ல, நாம் பட்சிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவன் கிரியை செய்ய முடியவில்லை, தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்திலே வளர முடியவில்லை, தேவனுடைய சபை இந்த தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் மிருகத்திற்கும் வித்தியாசமே இல்லாதபடினாலே, அல்லேலூயா, மிருகத்திற்கும் மற்ற மனிதருக்கும் வித்தியாசமே இல்லாதபடினால் தான். ஆகினால் தான் தேவன் சொல்லும் பொழுது ஏசாயா 3ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள், சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அல்லேலூயா. யாரை விசாரிப்பார் என்று சொன்னால் பாருங்க, ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் விசாரிப்பார். ஏனென்று சொன்னால் நீங்களே இந்த ஜனத்தை, இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீங்க. அல்லேலூயா. காரணம், இவங்க ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செய்கிறதான காரியம்தான், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறதான காரியம்தான். பொறாமை, வன்கண், எரிச்சல், இப்படிப்பட்டதான காரியங்கள், மிருகத்தனமான குணாதிசயங்கள் இன்றைக்கு பாருங்க இப்படிப்பட்டதான மனிதர்களுக்குள்ளா இருக்கும் பொழுது பாருங்க, இவர்களே பாருங்க தேவனுடைய தோட்டம்
தோட்டத்தை, தேவனுடைய ஆலயத்தை இன்னைக்கு பட்சித்து போடுறாங்க. அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு தேவனுடைய சபை வளர முடியவில்லை, திராட்சை தோட்டம் கனி கொடுக்க முடியவில்லை. காரணம், பட்சிக்கிற மனிதர்கள், பட்சிக்கிற சத்துரு வெளியே ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு உள்ளேயே பட்சிக்கிறவர்கள் இருக்கிறபடினாலே தேவன் ஜெயத்தை கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. தேவன் ஜெயத்தை கட்டளையிட முடியவில்லை. ஆனால் தாவீதோ ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன். அல்லேலூயா. தாவீது ஒரு வித்தியாசமான மனுஷன். அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. பொல்லாத மனிதர்கள் பட்சிக்க, தன்னுடைய மாம்சத்தை பட்சிக்க நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஏன் என்று சொன்னால் பாருங்க, தாவீது அந்த மனிதர்களைப் போல மிருக குணம் உடையவன் அல்ல. தாவீது அந்த மனிதர்களைப் போல பட்சிக்கிறவன் அல்ல. அவனை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6 வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் என்று சொல்லி பாருங்க. இந்த தாவீதுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்கள் பட்சிக்கிற மிருகத்தை போல எழும்பினாங்க. ஆனால் அவர்களே இடறி விழுந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, மற்ற மனுஷர்கள் அறியாமையினாலே பட்சிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனால் தேவனுடைய அன்பை அறிந்ததான தாவீதோ மிருகத்தை போல நடந்து கொள்ளவில்லை. பாருங்க, தன்னுடைய எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம, எந்த ஒரு காரணமுமே இல்லாம சவுல் தாவீதை கொல்ல நினைத்தான். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வெறியோடு கூட சுத்தி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, தேவன் சவுலை தாவீதுடைய கையில ஒப்பு கொடுத்த பொழுது பாருங்க, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருவை தேவன் ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னா பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்த, நான் எதுவுமே செய்யாத பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்த உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு நாம் பழி வாங்கியிருப்போம். ஆனால் தாவீதுக்கு இருந்ததான குணாதிசயத்தை பார்த்தீர் என்று சொன்னால் பாருங்க, சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் பாருங்க அவன் செய்யவில்லை, ஒன்று செய்யவில்லை. அவன் தேவன் கையில ஒப்பு கொடுத்திருந்தாலும் பாருங்க அவனை விட்டு விடுகிறதான ஒரு மனிதனாக இருந்தான். மற்ற மனிதர்களைப் போல, மிருகங்களைப் போல இதான் வாய்ப்பு என்று சொல்லி பட்சிக்கவில்லை, அவர்களை விட்டு விட்டான். அது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருந்ததான மனிதர்களும் பாருங்க அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது பாருங்க அவர்களையும் தடுக்கிறவனாய் காணப்பட்டான். இதான் பாருங்க தேவனை அறிந்ததான ஒரு மனுஷனுடைய குணாதிசயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை அறிந்ததான ஒரு மனுஷனுடைய குணாதிசயமாய் காணப்படுகிறது. மனிதர்கள் என்ன செய்தாலும் சரி, ஒரு பட்சிக்கிற மனிதர்கள் என்ன செய்தாலும் சரி, நான் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வேன், அதற்கு பதிலாக செய்வேன் என்று சொல்லி அல்ல, அவர்களே இடறி விழுவார்கள் என்கிறதான விசுவாசம் தாவீதுக்கு இருந்தபடினாலே அவன் தீமைக்கு தீமை சரி கட்டவில்லை. அவள் செய்ததான காரியங்களுக்கு எதிராக காரியங்களை செய்யவில்லை. மாறாக பாருங்க அவன் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் விளங்க பண்ணினபடினாலே பாருங்க முடிவில் என்ன நடந்தது என்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 31 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். ஹல்லேலூயா. சவுல் பாருங்க யாருமே கொல்லல, யாருமே குத்தல. கடைசி வரைக்கும் தாவீது அவனை கொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தான். கடைசி வரைக்கும் யுத்தம் நடந்தாலும் சரி அவனை கொல்லக்கூடாது, அவனை நெருங்கக்கூடாது, அவன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் தாவீதுடைய குணாதிசயம். ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பினதான சவுலோ அவனே விழுந்தான். ஹல்லேலூயா. அவனே இடறி விழுந்தான். காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, மற்ற மனிதர்கள் அறியாமையினாலே, மற்ற மனிதர்கள் தெரியாம தீமையை நம்மிடத்தில் செய்யலாம். மற்ற
மனிதர்கள் அறிவில்லாமையினாலே மிருகத்தை போல நடந்து கொள்ளலாம். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் பாருங்க, தம்முடைய அன்பை விளங்க பண்ணினதற்கான நோக்கம் பாருங்க, மற்ற மனிதர்களைப் போல பட்சிக்கிறவர்களாய் மிருகமாய் நாம் இருக்கும்படியாக அல்ல, மற்ற மனுஷர்கள் தீமை செய்தாலும் பதிலாக நன்மை செய்யும்படியாக, மற்ற மனுஷர்கள் என்ன காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்தாலும் நம்மை பட்சிக்க நெருக்கினாலும் நாம் அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம இந்த தாவீதை போல நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் பாருங்க, அவர்களே இடறி விழுவாங்க. அல்லேலூயா. சவுல் எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் தாவீதை நெருக்கினான். ஆனால் தாவீதுக்கு இருந்ததான ஒரு குணமோ பாருங்க, அவன் கொல்லப்படக்கூடாது, அவன் காப்பாற்றப்பட வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய இருதயம் மாற வேண்டும், அவனுடைய குணம் மாற வேண்டும். இதுதான் தாவீதுடைய நோக்கமா இருந்தது. இதுதான் பாருங்க தேவனுடைய அன்பை அறிந்ததான ஜனங்களுடைய ஒரு உண்மையான இருதயமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக ஒரு காரியங்களை செய்வான் என்று சொன்னால் எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ தேவன் எனக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பட்சிக்கும்படியாக, பதிலுக்கு மேற்கொள்ளும்படியாக. ஆனால் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் தாவீதோ பாருங்க அவனை விட்டு விட்டான். முடிவு தேவன் அவனை இடறி விழ பண்ணினான். அல்லேலூயா. அவனே விழுந்த தன்னுடைய பட்டயத்தின் மேலே அவனே விழுந்து மரித்து போனான். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்றான், பொல்லாத மனுஷர்கள் என்னை பட்சிக்க நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்களே இடறி விழுந்தார்கள். தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை யோசிக்கலாம், நான் தீமை செய்தான், பதிலுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார், ஒருவேளை என்னை கொண்டு தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்ல, தேவன் நியாயம் தீர்க்கிறதான விதம் வேறு விதமாக இருக்கும். அவர்கள் நம்மை நெருக்கலாம், ஒருவேளை முகாந்திரமே இல்லாமல் நம்மை பட்சிக்கலாம், நம்ம செய்கிறதான நன்மைக்கு விரோதமாக தீமையை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது நீதி செய்வார் என்று சொன்னால், எப்பொழுது இப்படிப்பட்டதான ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொன்னால், தாவீதை போல நம்முடைய இருதயம் மாறும் பொழுது, அல்லேலூயா, நம்முடைய குணம் தாவீதை போல மாறும் பொழுது, என்ன செய்தாலும் சரி, எனக்கு விரோதமாக எவ்வளவாய் பட்சிக்க வந்தாலும் சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் வருகிறதான சத்துருக்கள் அவர்களே இடறி விழுவாங்க. நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, அவர்களுக்கு விரோதமாக எதுவுமே யோசிக்க தேவையில்லை, அவர்களே இடறி விழுவார்கள் என்கிறதான நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தபடினாலே பாருங்க, அவன் அன்பை மாத்திர விளங்க பண்ணினான். அல்லேலூயா. அவன் அன்பை மாத்திர விளங்க பண்ணினான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக, தேவனை அறிந்ததான பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்டதான காரியம் தான் தேவை. மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, மற்ற ஜனங்கள் அறியவில்லை, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, நாமும் அவர்களைப் போல காரியங்களை செய்கிறபடினாலே, ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளாதபடினாலே மற்ற ஜனங்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அன்பை விளங்க பண்ணும்படியாய் மற்ற ஜனங்கள் என்ன செய்தாலும் சரி, நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் பாருங்க, மற்ற ஜனங்கள் ஒரு நாளில் தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விளங்குவாங்க. தாவீதுக்கு இருந்ததான கிருபை அதே தான் இருந்தது. என்ன செய்தாலும் சரி, சவுல் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் ஜீவன் காக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மற்ற மனுஷர்கள் சபைக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக என்ன காரியங்களை செய்தாலும் சரி, நமக்கு இருக்க வேண்டியதான வாஞ்சை என்னவென்று சொன்னால், அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அவங்க செய்கிறது என்னன்னு சொல்லி தெரியல. அந்த இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, தன்னை துன்பப்படுத்தும் பொழுது, தன்னை சிலுவையில் அறையும் பொழுது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி அறியாம செய்கிறாங்க. அல்லேலூயா. அறியாம என்னுடைய மாம்சத்தை பட்சிக்கிறாங்க, என்னுடைய வஸ்திரத்தை பிட்டு பங்கிடுறாங்க, அறியாம செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய சரீரம் முற்றிலுமாய் நொறுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மிருகத்தை போல என்னுடைய சரீரத்தை முற்றிலுமாய் பிச்சு போட்டாங்க. காரணம், அவங்க அறியாம செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறதான நம்மோ பாருங்க, அதற்கு விரோதமாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல அறியாம செய்கிறாங்க. ஆகினால் இவருக்கு இறங்கும் என்று சொல்லி பாருங்க, இந்த தாவீதை போல நம்முடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னால், தேவன் அவர்களே இடரும்படியாக செய்வார். அல்லேலூயா. அவர்களே இடரும்படியாக செய்வார். அல்லேலூயா. ஆகினாலே தான் பாருங்க, இப்படிப்பட்டதான காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. மோசேயுடைய நாட்களும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் நடந்தது. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொல்லி பாருங்க, சபையிலே முறுமுறுக்கிறதான ஒரு ஜனக்கூட்டத்தை குறித்து பார்க்க முடியும். சொல்லும் பொழுது காலேப்பும் யோசுவாவும் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது காலேப் சொல்லுகிறதான காரியம், அந்த தேசத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அதை மேற்கொள்வதற்கு ஒரு காரியமே இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தார் இருக்கும் பொழுது பாருங்க, அவங்க சொல்றாங்க அந்த தேசத்தை ஜெயிக்கவே முடியாது, அங்கே அவ்வளோ பெரிய ராட்சசர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எகிப்தில் இருந்து
செத்தோமானால் எங்களுக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி அதற்கு பின்பதாக மோசேயும் ஆரோனும் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக முகங்கூப்புற விழுறாங்க. அதற்கு பின்பதாக காலேப் செய்கிறதான காரியம் தான் பாருங்க. காலேப் அவர்களுக்கு முன்பதாக தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவளோடு கூட பேசுகிறதான காரியத்தை அந்த 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம் தேசத்தில் நம்மை கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. மீண்டுமாக காலேப் சொல்லுகிறதான காரியத்துடைய வஸ்திரங்கள் நான் கிழித்துட்டு இவங்க விரோதமா வர்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பாருங்க, அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை இந்த ஜனங்களோடு கூட பேசும் பொழுது இந்த ஜனங்களோ பாருங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஜனங்கள் விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, அவர்களுக்கு விரோதமாய் கல்லெறிய வேண்டும் என்று சொன்ன பொழுது பாருங்க கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. பின்பதாக தேவன் சொல்லுகிறதான காரியம், இந்த ஜனங்கள் மிருகத்தை போல நன்மையான காரியங்களை சொல்றாங்க. தேவன் ஜெயம் கொடுப்பார், தேவன் எப்படியாக விடுவிப்பார், தேவன் எப்படியாக சுதந்திரிக்க பண்ணுவார் என்று சொல்லி தான் காலேப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இதை கேட்டவர்கள் பாருங்க விசுவாசத்தை அல்ல, மாறாக அவர்களுக்கு விரோதமாக கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி எழும்பும் பொழுது பாருங்க கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கினது. அல்லேலூயா. ஏனென்று சொன்ன அநேக நேரங்களிலே மற்ற ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை தான் சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கையிலே பிழைக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கையிலே காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் அதை எடுத்துக்கொள்ளுகிறதான விதம் பாருங்க, அவர்கள் என்னத்தான் குறை சொல்றாங்க, என்னத்தான் குற்றம் சாட்டுறாரு, இந்த வசனம் எனக்காக தான் சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தை எனக்காக தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களிலே விரோதமாக முறுமுறுக்கிறதான காரியம், விரோதமாய் கல்லெறிய வேண்டும் என்கிறதான காரியம். காலேப் நன்மையான காரியங்களை தான் சொல்றான். காலேப் இந்த ஜனங்கள் எப்படியாக ஜெயத்தை பெற்றுக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு கூட கட்டளை எடுக்கும் பொழுது பாருங்க அதற்கு விரோதமாக அங்கே கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி பாருங்க அங்கே எலும்பினாத காரியத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது பாருங்க தேவன் வந்தார், இந்த ஜனங்களை நான் முற்றிலுமாய் அழித்து போடுவேன். இந்த வனாந்தரத்தில் வந்ததான ஜனங்கள் ஒருவனும் கானானுக்கு பிரவேசிப்பது கிடையாது. மோசேயின் மூலமாக நான் ஒரு புதிய சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொல்லி பாருங்க மோசேயோடு கூட சொல்லும் பொழுது பாருங்க மோசே அதற்கு பதிலாக சரி ஆண்டவரை அழிச்சு போட்டுருங்க, என் மூலமாய் ஒரு சந்ததி உண்டாகிறது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு பாருங்க அவன் தேவனை அதற்கு பதிலாக ஒரு மிருகத்தை போல நடக்கவில்லை, அதற்கு பதிலாக காரியங்களை செய்யவில்லை, மாறாக அவருடைய மன்னிப்புக்காக தேவனிடத்திலே மன்றாடுகிறதான காரியத்தை பின்பதாக வாசிக்க முடியும். அல்லேலூயா. அவன் பதிலாக சரி அழிச்சிருங்க, இவங்க இவ்வளவா முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் நன்மையா காரியங்களை சொல்றோம், கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறாங்க, அவர்களை அழித்து போடும் என்று சொல்லி தேவன் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க அவளுக்கு விரோதமாய் வரவில்லை, மாறாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது பாருங்க தேவன் சொல்லுகிறதான காரியம், இவங்க எல்லாரும் வனாந்தரத்திலே விழுவாங்க. அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே விழுவாங்க. வாசிக்கலாம் அதிலே அதே 14ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னாகமம், இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களும் இருக்கிறவருமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று சொல்லி இங்கே தேவன் அவர்களை விழ பண்ணுகிறதான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. மோசே ஆரோன் ஒண்ணுமே சொல்லலை, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் அப்பா, இவர்களை மன்னியும், இவங்க தெரியாம முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க, நீ யார் என்பதை தெரியாம எங்களுக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க, யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன பொழுது பாருங்க தேவன் சொல்றாரு, இந்த காலேப்புடைய சந்ததி அங்கே பிரவேசிக்கும், இந்த காலேப்புடைய சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆனால் முறுமுறுத்ததான இந்த ஜனங்கள் எல்லாம்
வனாந்திரத்திலே விழுவார்கள் என்று சொல்லி அங்கே தேவன் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த 2 சம்பவத்திலே பார்க்கும் பொழுது பாருங்க, எது அவருடைய வாழ்க்கையிலே மற்ற ஜனங்களை விழ பண்ணினது என்று சொன்னால், மிருக குணம் போல எதுவுமே செய்யாத ஒரு நிலைமையிலே நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது விரோதமாய் செய்கிறதான ஜனங்களை எந்த ஒரு காரியம் விழ பண்ணுது என்று சொன்னால், பதிலுக்கு அவர்கள் செய்ததான காரியம் அல்ல. எப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக செய்தான ஜனங்களுக்கு நன்மை செய்தார்களோ அன்றைக்கு தான் பாருங்க அவர்கள் விழுந்து போனாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் அவருடைய சத்துருக்கள் விழுந்து போனாங்க. அதைத்தான் தேவன் ஜெயமாய் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு சபை மற்றவர்கள் எவ்வளவாய் துன்பப்படுத்தினாலும், இன்றைக்கு விசுவாசிகள் மற்றவர்கள் எவ்வளவாய் நெருக்கினாலும் பாருங்க, நம் பட்சத்திலே தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நம்மை நெருக்குகிறதான பொல்லாத மனுஷர்களை விலப்பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மாம்சத்தை பட்சிக்கும்படியாக அவர்கள் நெருக்குகையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சங்கீதக்காரன் பதிலுக்கு தீமை செய்யவில்லை, பதிலுக்கு காரியங்களை செய்யவில்லை, பதிலுக்கு அவர்களுக்கு விரோதமாக எதையும் சிந்திக்கல, பதிலுக்கு அவனுக்கு மிருக குணம் அவனுக்கு காணப்படவில்லை. மாறாக அவர்களை மன்னிக்கிறதான ஒரு குணாதிசயம் இருந்தது, அவரிடத்தில் அன்பு காண்பிக்கிறதான குணாதிசயம் இருந்தது, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே மன்றாடுகிறதான ஒரு குணாதிசயம் இருந்தபடினாலே பாருங்க, தேவன் அவனுக்கு நியாயம் செய்தார். அவர்களே வனாந்திரத்தில் விழுந்தாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் விரோதமாக பேசினார்களோ அவர்களே வனாந்திரத்திலே விழுந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் மிருகத்தை போல நடக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவனை அறிந்ததான ஜனங்கள் மிருகத்தை போல நடக்கவில்லை. தேவனோடு கூட முகமுகமாய் பேசினதான மோசே மிருகத்தை போல நடக்கவில்லை. அவன் தேவனை சரியாக அறிந்திருந்தபடினாலே, அவனுக்குள்ளாக தேவனுடைய ஒரு சுபாவம் காணப்பட்டபடினாலே அவர்களுக்கு மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். அது அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை விலப்பண்ணினது. ஹல்லேலூயா. அதுதான் விரோதமாய் விலப்பண்ணினது. இங்கே வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த ஜனங்கள்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. ஆனால் தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவன் இறங்கி வந்தார். தேவன் சொல்லுகிறதான காரியம், எனக்கு விரோதமாய் முறுமுறுத்ததான ஜனங்கள், ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாய் முறுமுறுத்ததான ஜனங்கள். இந்த நாள் ஒருவேளை யோசிக்கலாம், ஜனங்கள் என்னை பட்சிக்க வர்றாங்க, என்னை பட்சிக்க வர்றாங்க, என்னை பட்சிக்க நெருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மை அல்ல, அவர்கள் தேவனை பட்சிக்கும்படியாக வர்றாங்க. நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான ஜனங்கள் நமக்கு விரோதமாய் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. ஆகையால் தான் அப்போஸ்தலரை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். ஹல்லேலூயா. சவுல் என்பவன் அவன் புறப்பட்டு போறான். எதற்கு புறப்பட்டு போறான் என்று சொன்னால் பாருங்க, கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக புறப்பட்டு போறான். யாருக்கு விரோதமாய் வருகிறான் என்று சொன்னால், யாரை பட்சிக்க போகிறான் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை பட்சிக்கும்படியாக, தேவனுடைய சீஷர்களை பட்சிக்கும்படியாக, தேவனுடைய ஊழியக்காரர்களை பட்சிக்கும்படியாக சவுல் புறப்பட்டு போகிறான். இவன் இயேசு கிறிஸ்துவை பகைக்க வேண்டும் என்று சொல்லி எந்த நோக்கமும் கிடையாது. ஆனால் எழும்பினதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சீஷர்களுக்கு விரோதமாக. ஆனால் தேவன் அவனுக்கு முன்பதாக வந்திருந்து சொன்னதான காரியம் பாருங்க, நீ யாரை எதிர்கொண்டு வருகிறாய் என்று சொன்னால், நீ எனக்கு விரோதமாய் வருகிறாய். ஹல்லேலூயா. என்னை துன்பப்படுத்துகிறாய். நீ மற்றவர்களை துன்பப்படுத்தல, என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் பொழுது, என்னுடைய ஜனங்களை துன்பப்படுத்தும் பொழுது, என்னுடைய ஜனங்களை பட்சிக்கும் பொழுது, அவர்களை அல்ல, நீ என்னை பட்சிக்க பார்க்கிறாய், என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி இங்கே தேவன் சவுலோடு கூட பேசுகிறதான காரியம். ஹல்லேலூயா. சவுலோடு கூட பேசுகிறார். புறப்பட்டு போறான் பாருங்க. அவர்களை பயமுறுத்த வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு போறான். ஆனால் தேவன் சந்தித்த பொழுதோ பாருங்க, அவன் விழுந்தான். ஹல்லேலூயா. அவன் தரையிலே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரையிலே விழுந்து போனான். தேவன் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறதான ஜனம் தரையிலே விழுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே முகாந்திரமே இல்லாம, எந்த ஒரு காரணமுமே இல்லாம நம்மை பட்சிப்பார்கள் என்று சொன்னால், நம்மை துன்பப்படுத்துவார் என்று சொன்னால், நம்மை அல்ல, தேவனை துன்பப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, இவர்கள் இந்த சிறியவர்களிலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ, நன்மையை மாத்திரம் அல்ல, நீங்கள் தீமையை செய்தாலும் பட்சித்தாலும் நெருக்கினாலும் துன்பப்படுத்தினாலும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள், அல்லேலூயா, தேவனுக்கே செய்கிறேன், அல்லேலூயா. ஆகினாலே பாருங்க, நமக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் பட்சிக்கிறதான மனிதர்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் நம்மை நெருக்குகிறதான முகாந்தரமே இல்லாம, காரணமே இல்லாம, எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம நன்மை செய்தாலும் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம். அவர்கள் நமக்கு எதை செய்தாலும் யாருக்கு செய்கிறாங்கன்னா, நம்மை உண்டாக்கினதான தேவனுக்கு செய்கிறாங்க, அல்லேலூயா. நம்மை படைத்ததான தேவனுக்கு செய்கிறாங்க. அவர் வானத்தை பூமி உண்டாக்கினதான தேவனாய் இருக்கிறார். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே பட்சிக்கிறதான மனிதர்கள் நமக்கு விரோதமாய் நெருக்கினாலும் அவங்க தேவனுக்கு விரோதமாய் செய்கிறாங்க, அல்லேலூயா, தேவனுக்கு விரோதமாய் செய்கிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் மிருகம் அல்ல, நாம் தேவனை அறிந்தவர்கள். மற்றவர்களைப் போல பட்சிக்கிறவர்கள் அல்ல, நாம் தேவனை அறிந்தவர்கள். மற்றவர்களைப் போல மற்றவர்களை எப்படியாக விழப்பண்ண வேண்டும் என்று சொல்லி பொறாமையினாலும் எரிச்சலினாலும் கிரியை செய்கிறதான ஜனங்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பாருங்க, அவர்களே இடறி விழுவாங்க, அல்லேலூயா, அவர்களே இடறி விழுவாங்க. தாவீது அப்படியாய் தான் இருந்தான். அவன் தேவனுடைய அன்பை அறிந்தபடினாலே, தேவனுடைய அபிஷேகத்தை அறிந்தபடினாலே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடுவதில்லை என்று சொல்லி அவனை பழி வாங்காம பாருங்க, அவனோடு கூட இருந்தவங்களையும் பாருங்க பழி வாங்க விடாமல் செய்தபடினாலே சவுலே இடறி விழுந்தான். சவுலே இடறி விழுந்தான், அவனை மரித்து போனான். காரணம், தேவன் இடறி விழ பண்ணினார். இங்கே காலேப்புக்கு விரோதமாக எழும்பின பொழுது பாருங்க, அந்த சந்ததி முழுவதாக வனாந்தரத்தில் விழுந்தது. காலேப்புடைய சந்ததியோ தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டது. காரணம் என்னவென்று சொன்னால், காலேப் எதிராக காரியங்களை செய்யவில்லை, அவருடைய மன்னிப்புக்காக போராடினான், மன்னிப்புக்காக வாஞ்சித்தான். ஆகினாலே பாருங்க, தேவன் அவர்கள் விழும்படியாக செய்தார். பவுலும் கூட பாருங்க, சவுல் சீஷர்களை நெருக்கும்படியாக கொலை செய்யும்படியாக வரும் பொழுது பாருங்க, அவன் இடறி விழுந்தான். ஏனென்று சொன்னால் பாருங்க, ஜனங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் வந்தான். ஜனங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுதோ தேவனை துன்பப்படுத்தும்படியாக வந்தான். ஆகையினாலே அவன் விழுந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தான் இருக்குனாலும் சரி, என்னத்தான் சத்துரு நமக்கு விரோதமாய் பட்சிக்கிற மிருகத்தை போல, மிருக குணாதிசயம் தான் இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய கடைசி காலம் இப்படியாய்த்தான் இருக்கும். எந்த மனுஷரிடத்தில் அன்பை எதிர்பார்க்க முடியாது, எந்த மனுஷரிடத்திலையும் அன்பை நாம் தேட முடியாது, மற்ற மனுஷரிடத்திலே நன்மையான காரியங்களை எதிர்பார்க்க முடியாது, நீதியை எதிர்பார்க்க முடியாது, நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் கடைசி காலத்திலே மனிதர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் மாறி போவார்கள், உணர்வில்லாதவர்களாய் மாறி போவாங்க, மிருகத்தை போல மாறி போவாங்க, பட்சிக்கும்படியாக அநேக காரியங்களை செய்வார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்ததான நோக்கம் அந்த மிருகத்தை போல இருக்கும்படியாக அல்ல. நம் தேவனை அறிந்திருப்பதற்கான நோக்கம் அந்த மிருக குணத்திலிருந்து மாற்றப்பட்டவர்களாய் அன்பை விளங்க பண்ணுவர்களாய், அல்லேலூயா, அன்பை விளங்க பண்ணுவர்களாய் இருக்கும்படியாக, அன்பை தெரிவிக்கிறவர்களாய், அவர்களுக்கு மன்னிக்கும்படியாக, அவர்களுக்காய் பரிந்து பேசும்படியாக, அவர்களுக்காய் தேவனோடு கூட மன்றாடும்படியாக இருக்கும்படியாக நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மிருக குணாதிசயம் இல்லை என்று சொன்னால் பாருங்க, அப்பொழுது நமக்கு விரோதமாக வருகிறவர்கள், நம்மை பட்சிக்கிறதான அநேக ஜனங்கள் அவர்களே இடறி விழுவார்கள். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார், அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காய் ஜெயக்கொடியேற்றுவார். என்னத்தான் துன்பப்படுத்தினாலும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் கிரியை செய்ய வேண்டும். நாம் பதிலுக்கு பதிலாய் செய்யாமல் இருக்க வேண்டியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் கிரியை செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் பதிலுக்கு மிருகத்தை போல நடப்போம் என்று சொன்னால் பாருங்க, தேவன் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. பதிலுக்கு ஒருவேளை நாம் காரியங்களை செய்யும் பொழுது, பதிலுக்கு நாம் பட்சிக்கும் பொழுது, நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே மற்ற ஜனங்களால் ஒடுக்கப்படுகிறோம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் மிருக குணத்தை தான் காண்பிக்கிறதா இருக்கிறது, அதுவும் மிருக குணத்தை தான் காண்பிக்கிறதா இருக்கிறது. எளியவர்களை, எழும்ப முடியாதவர்களை, விசுவாசத்திலே குன்றினவர்களை, இன்றும் அவர்களை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டுமாய் கொட்டி கொட்டி அவர்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இன்னும் அந்த மிருக சுபாவம் நம்மோடு கூட இருக்கிறது, அல்லேலூயா. நலிந்தவர்களை நம்மோடு கூட தூக்கி விடும்படியாகத்தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்டதான சுபாவம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை பட்சிக்கிறதான எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, எந்த மிருக குணமுள்ளதான பொல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களே இடறி விழுவார்கள், அல்லேலூயா, அவர்களே இடறி விழுவார்கள். இந்த நம்பிக்கை தான் தாவீதுக்கு இருந்தபடினாலே அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. அவருடைய சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போனாங்க, அவர்களே இடறி விழுந்தாங்க, அவர்களே இடறி விழுந்தாங்க.
காரணம் அவனுடைய குணாதிசயம். அல்லேலூயா. அவன் மிருகத்தை போல அல்ல, மற்ற மனுஷர்கள் அறியாமல் இருந்ததான மிருகத்தை போல அல்ல, அவன் தேவனை அறிந்தவனாய் காணப்பட்டபடினாலே இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டதான மனிதர்களாக தாவீதை போல நாம் மாறும் பொழுது பாருங்க, நிச்சயமாக தேவன் காலேபை போல மோசேயை போல நாம் மாறும் பொழுது பாருங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிறதான சின்னங்கள் அவர்களே முறிந்து விழ நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அவர்களே முறிந்து விழ காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.